சொல்லலாம்ல. அது அரசியலுக்காக நம்ம வந்து அறநிலையத்துறையோட நிதி எடுத்துக்கொண்டு நம்ம கொண்டு போய் குளத்தூரில் கோயில் கட்டி அரசியலாக்கும் போது ஒரு ஆன்மீகவாதியாக எடப்பாடி அவர்கள் கேள்வி கேட்குறாரு. அதில் என்ன அரசியல் இருக்குது? கல்லூரி தானே. அதுதான் இப்போ சாரும் சொன்னாங்க. இப்போது நம்ம ஃபண்டமெண்டலாக 2-3 இதுக்கு இப்போ வந்து கல்லூரி கட்டுவதற்கு யாருமே வந்து அப்ஜெக்ஷன் கிடையாது. சரி. ஏன்னா தமிழ்நாட்டில் அவசியம் தேவை, நம்ம வந்து முன்னேறி கொண்டு இருக்கிறோம். அப்படி இருக்கிறச்சு 2-3 நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 15,000 பர்மனன்ட் ஆசிரியர்கள் இருக்க வேண்டிய இடத்துல 5,000 ஆசிரியர்கள் தான் இருக்காங்க. சரி. இதெல்லாம் வந்து அரசு கல்லூரிகளில் இருக்கக்கூடிய நிலை. இதை பத்தி அமைச்சர் கூட ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு, நீண்ட விளக்கம் கொடுத்திருக்காரு. இல்ல நிறைய பேக்லாக்லாம் இருக்கிறது, எதனால வழக்குகள் இருக்கு. அப்போ நீங்க புதுசா ஒரு கல்லூரி ஆரம்பிச்சு எப்படி ஆசிரியர்கள் நீங்க நியமனம் பண்ண முடியும் சொல்லுங்க? ஆல்ரெடி இருக்கிற பேக்லாகே உங்களுக்கு இருக்கு. அந்த பேக்லாக கிளியர் எதை கட்டி செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கல்லூரிகள் வாதம் எப்படின்னா, புதிய கல்லூரிகளுக்கு உங்களுக்கு ஆசிரியர்களோ இது பணியாளர்கள் எப்படி கிடைப்பாங்கன்றீங்க. ஆனா அறநிலையத்துறையிலிருந்து கல்லூரி கட்டுறது தான் சிக்கலா அல்லது புதிய கல்லூரிகள் கட்டுறதே சிக்கலா தான் சொல்றேன். ஏன்னா அதுக்காக தான் பள்ளிக்கல்வித்துறை இருக்கிறது, உயர்கல்வித்துறை இருக்கிறது. அவங்க அதை தான் ரெகுலேட் பண்றாங்க, அதை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறச்சு இது நீங்க கொண்டு போய் கொடுத்தாலுமே வந்து இது ரெகுலேட் பண்ணி கொடுக்க போறது வந்து உயர்கல்வித்துறைக்கு தான் வரப்போகுது. அந்த கல்லூரிகள் நீங்க இதையும் கொடுக்க தான் போறீங்க. பட் அப்படி இருக்கிறச்சு எப்படி உங்களுக்கு ஒரு தரமான ஆசிரியர்கள் கொடுக்க முடியும்? அதுவும் புதிதாய் வந்த உள்ள நீங்க கல்லூரிகளே திறக்க கூடாதுன்றீங்களா அல்லது இந்து சமய அறநிலையத்துறையினுடைய சார்பாக கல்லூரிகளுடைய செயல்பாடுன்றது வந்து அதுக்கான தனி அவர் சொல்ற மாதிரி அதுக்கு ஒரு தனியாக ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கான அவங்களுடைய வரையறை இருக்கு. அதுல கல்லூரிகள் கட்டுறதோ கல்வி நிலையங்கள் கட்டுறதுக்கோ தடை இருக்கா சார்? அவர் சொல்ற மாதிரி நீங்க வந்து ஒரு ஃபண்ட் கிரியேட் பண்ணி கொடுங்க. அப்படி இல்லாத போது 19 காமன் ஃபண்ட்ல இருந்து எடுத்து கொடுக்குறீங்க. இப்போ நீ அதே காமன் ஃபண்ட்ல இருந்து இல்ல திருக்கோவிலுடைய அததான் சொல்ல வரேன் நிதி சார். அதுதான் அரசியல் எங்க இருக்கிறது? கபாலீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமாக மயிலாப்பூர்ல பல ஏக்கர்கள் நிலம் இருக்கிறது, பல இடத்துல மீட் இருக்காங்க. சரி. அப்படி இருக்கிறச்சு அங்க ஒரு கல்ச்சரல் சென்டர் கூட கட்ட போறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு இஷ்யூ ஓடிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறச்சு நீங்க எங்க போய் ஆரம்பிக்கிறீங்க? அரசியலுக்காக என்ன பண்றீங்க? போய் குளத்தூர்ல ஆரம்பிக்கிறீங்க. இதை எப்படி பாருங்களேன். நான் என்ன சொல்றேன், சொல்றது ரைட். நான் என்ன சொல்றேன், இத வந்து இத நீங்க சொல்ற விமர்சனம் இத வந்து நான் கொண்டு போய் நேரா எடப்பாடி இந்த கோயில் இந்த கல்லூரி அமைச்சிருந்தாருங்களே, பெரிய விஷயம் அது. இல்ல நான் என்ன கேக்குறேன், நிறைய கல்லூரிகள் அவங்க 10 கல்லூரிகள் கட்டி இருக்காங்க. அவரே பட்டியல். இன்னொரு விஷயம் நல்லா கேட்டீங்க, அவர் பட்டியல். நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ நீங்க மயிலாப்பூர்ல அதை ஏன் கட்டலன்னு கேக்குறீங்க இல்லையா? நான் என்ன இல்ல நீங்க சொல்றது மயிலாப்பூர்ல அந்த கோவில் இருக்கு, அந்த பகுதியில் கட்டி இருக்கணும்னு நீங்க சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா, தென் சென்னையில நிறைய கல்லூரிகள் இருக்கின்றன. அப்ப எந்த பகுதியில் எந்த மக்களுக்கான தேவை இருக்குதோ இன்க்ளூசிவ் growth அப்படின்னு அடிப்படையில் ஒரு இடத்துக்கு அந்த கல்லூரியை கட்டுறதுல என்ன தவறு இருக்குன்னு நினைக்கிறீங்க? கல்லூரி கட்டலாம், தப்பு இல்லை. ஆனா இப்ப எங்க இப்போ நான் அதான் கேக்குறேன், இப்ப கல்லூரி கட்டுவதே பிரச்சனையா அல்லது எங்கே கட்டினார்கள் பிரச்சனை? இல்ல, ரெண்டு விஷயம் இருக்கு. கல்லூரி கட்டலாம், தப்பு இல்லை. நான் திரும்ப சொல்றேன், இப்போ செயல்படக்கூடிய குளத்தூர்ல இருக்கிற கல்லூரி எந்த இடத்துல, சொந்த இடத்துல இருக்கா? அவங்க வந்து இப்போதைக்கு கோர்ட் ஸ்டே பண்ணிருக்காங்க. கோர்ட் பர்மிஷன் கொடுத்துருக்கு 4 கல்லூரிகள் கட்டுறதுக்கு. அது எங்கெல்லாம் நான் கரெக்டா சொல்லிடுறேன். குளத்தூர் சென்னை மாவட்டம், திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டம், தொப்பம்பட்டி திண்டுக்கல் மாவட்டம், விளாத்திக்குளம் தூத்துக்குடி மாவட்டம். இப்போ இதில் வந்து தருமபுரி மண்டலத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு கல்லூரி எடுத்திருக்காங்க. அங்கே என்ன, இது வந்து அரசுடைய அதிகாரப்பூர்வ அறிக்கை. இது அந்த அறிக்கையில் வந்து சொல்லியிருக்காங்க, எந்த தேதின்னு கூட சொல்லிடுறேன், 4/10/2021. அதில் என்ன சொல்கிறாங்க கரெக்டாக சொல்லிடுறேன். மேலும் இக்கல்லூரி தற்காலிகமாக நடைபெற அதே பகுதியில் பரமத்தி வேலூர் மாநில நெடுஞ்சாலையில் தற்போது செயல்படாமல் காலியாக இருக்கும் ஆல்ஃபா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் என்ற கல்வி நிறுவனத்தின் கட்டமைப்பு வசதிகளை பயன்படுத்தி கொள்ளலாம். அப்போ ஆல்ரெடி ஒரு கல்வி நிறுவனம் அந்த இடத்துல செயல்படாமல் இருக்குன்ற தெரிஞ்ச எடுத்து நீங்க கொண்டு போய் மீண்டும் ஒரு அறநிலையத்துறையோட பணத்தை கொண்டு போய் அங்கே இன்வெஸ்ட் பண்ணி தற்காலிகமாக ஒரு கல்லூரி ஆரம்பிக்கலாமா? கேள்வி இதுதான். இப்போ அதே மாதிரி குளத்தூர்ல எங்க ஆரம்பிச்சிருக்காங்க? தற்காலிகமாக கொளத்தூர்ல ஒரு பள்ளி எஸ்ஜே அவென்யூவில் உள்ள எவர்வின் பள்ளி குழுமத்திற்கு சொந்தமான இடத்தில் அமைந்துள்ள எவர் எக்ஸ் பிளாக்கில் உள்ள 12 அறைகள் கொண்ட தரைத்தளம். இந்த தரைத்தளம் உங்களுக்கு மயிலாப்பூர்ல எல்லாம் போயிடுமா? இதுக்கு ஒரு முன்னோடி ஒன்று இருக்குல்ல, சொல்லுங்க. மதுரையில் எய்ம்ஸ் கல்லூரின்னு ஒன்று வந்துச்சு, சொல்லுங்க.
அது கட்டி முடிக்கல. கட்டி முடிக்கிற வரைக்கும் ராமநாதபுரத்தில் நடத்துறோம். கரெக்ட். அது சரியா? இப்போ நீங்க சொல்றது அறநிலையத்துறை பத்தி பேசும்போது நம்ம அறநிலையத்துறை தற்காலிகமாக ஒரு கல்லூரி ஒரு இடத்துல இயங்குறத சொல்றேன். நான் ஒப்பீடுக்காக தான் சொல்றேன். அதை நீங்க மயிலாப்பூர்ல கூட வைக்கலாமே. நீ கட்டி முடிச்சு நீங்க அதான் பிரச்சனை வந்து மயிலாப்பூர் அப்படி இல்ல சார். அறநிலையத்துறையோட செயல்பாடுகளே கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா நான் இன்னொரு கேள்வி வைக்கிறேன். அடுத்தது வர நம்ம மற்றவங்களுடைய கருத்தை கேட்கணும். இப்ப பக்தர்களுடைய நிதி வருது. இந்த நிதியில இருந்து அன்னதானம் செய்கிறோம். முக்கியமான ஒன்று. அன்னதானத்தை வரவேற்கிறீங்களா? ஆமா, அன்னதானம் எல்லா கோயிலும் கொடுக்குறாங்கல்ல. எஸ், செய்யணும். இல்ல நிதியில இருந்தே வருதுன்னு வச்சுக்கீங்களேன். இந்த அன்னதானம் செய்யற போலயே கல்வி கொடுக்கறதும் முக்கியம் தானே. ஒருத்தருக்கு உணவு கொடுப்பதும் கல்வி கொடுப்பதும் முக்கியமான விஷயம் தானே. நான் என்ன நீங்க திரும்ப இல்ல அன்னதானத்தை நீங்க எதிர்க்கல, எங்கேயுமே எதிர்க்கல. நீங்க பைஃபர்கேட் பண்ணுங்க சார். நான் போய் இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் போய் கொடுத்தேன். சரி, 200 ரூபாய் கொடுத்தேன். சரி, கொடுத்தோடனே எனக்கு மெசேஜே வந்து அன்னதான நன்கொடை. ஸோ நான் என்னோட பர்பஸே அன்னதானத்துக்கான நன்கொடை என்று கொடுத்து விட்டு தான் நான் வருகிறேன். சரி, அப்படி இருக்கச்சு இந்து அறநிலையத்துறை சார்பாக நாங்க கல்லூரி கட்டுறோம், அதுக்கு நீங்க கொடுக்கறேன்னு சொன்னா விருப்பமுள்ள பக்தர்கள் கொடுக்க போறாங்க. இதுதானே லாஜிக். இது நீங்க ஒன்றும் வெளிப்படையா தானே கேட்க போறீங்க. இன்னொரு விஷயம், நீங்க இது எப்படி வரும் சார்? நான் இன்னும் முடிச்சிடறேன், என்னோட டைம் இருக்கு. இன்னும் என்ன சொல்றோம், இல்ல இல்ல அப்படி இல்ல சார். இன்னும் தமிழ்நாட்டில் வந்து என்ன சொல்றோம்னா கிட்டத்தட்ட ஒரு 17,000 கோயில்கள் வந்து ஒரு கால பூஜைக்கு வழி இல்லைன்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கிறது? ஏன் ஒரு கால பூஜை தான்? அந்த உங்ககிட்ட ஃபண்ட் இருக்கு, உபரி நிதியில இருந்தா நீங்க அதை எடுத்து பண்றீன்ற போது ஒரு கால பூஜைக்கே வழி இல்லாத பல கோயில்கள் இருக்கிறது. ஒருத்தர் கேஸ் போடுறாரு, எங்க ஊர்ல இருக்கக்கூடிய திருப்பூர்ல இருக்கக்கூடிய விநாயகர் கோயில் கிட்டத்தட்ட 1000 வருஷம் பழமையான கோயில், அதுல சேர்த்துங்கன்னு சொல்லும்போது அப்போ உங்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகளே பல இருக்கிறது. அதை முடிச்சிட்டு இன்னும் அவங்க என்ன சொல்றாங்க, 3200 திருக்கோயில்களுக்கு திருக்குட முழக்கு நடந்திருக்கிறது. அப்ப அதை சொன்னா அதுதானே நீங்க கோயில் நிதியில இருந்து கட்ட வேண்டியது உங்க டியூட்டி தானே. கட்டுறோம், செய்யறாங்க, அந்த நிகழ்ச்சிகளை நடத்துறாங்க. அதெல்லாம் வந்து அதோட சேர்ந்து கல்வின்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. சார் கல்வி இத பாருங்களேன். இப்போ நீங்க சார் கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க. எடப்பாடியார் அவர்கள் வந்து ஒரு பயணியில வந்து ஒரு துவக்கி வச்சாங்க. இப்போ அதுவும் வந்து லாஜிக்கலா நான் வந்து எனக்கு விளக்கம் தான் கேக்குறேன். எனக்கு தெரியாது அப்படி ஒண்ணு தொடங்கி வச்சிருக்காரு. அது எந்த நிதியில இருந்து வந்ததுன்னு எனக்கு தெரியாது. அது அவர்ட்ட நான் என்ன சொல்றேன், நம்ம வந்து வாதத்துக்காகவே வந்து அந்த பயணி கோயில் நிதியில இருந்து எடுக்கப்பட்டதுன்னு எடுத்தாலும் கூட நான் என்ன சொல்றேன், அங்க ஆல்ரெடி பயணி கோயில் நிர்வாகத்துக்கு ஒரு கல்லூரி இருக்கிறது. சரி, புதுசா கல்லூரி இல்ல, அந்த கல்லூரியோட எக்ஸ்பான்ஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அந்த கல்லூரி எங்க இருந்து வந்துச்சு சார்? அதெல்லாம் சொல்ல வந்தேன். அந்த கல்லூரிகள் கிட்டத்தட்ட ஒரு 5-6-7 கல்லூரிகள் வந்து பல ஆண்டுகளாக இருக்கிறது. சார், காமராஜர் அவர்கள் காலத்திலிருந்து சார் சொல்லுங்க, எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலிருந்து, முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் காலத்திலிருந்து, இந்த முன்னாள் முதலமைச்சர்கள் 3 பேர் காலத்திலேயே அறநிலையத்துறை சார்பாக கல்லூரிகள் கட்டப்பட்டிருக்கின்றன. வர மற்ற 2 பேரோட கருத்து என்ன கேட்க கூட வில்சன். கன்னியாகுமரியில இது நியாயமா நீங்க குற்றாலத்துல இல்ல, நீங்க சொல்றதுதான். சரி, கன்னியாகுமரியில, பழனியில, குற்றாலத்துல, பூம்புகார்ல எல்லாம் அரசு உதவி பெறும் HRNC கல்லூரிகள் கேள்விக்கு நிறைய பேசல. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதிலே சொல்லிடுறேன். என்னன்னா இப்போ தமிழ்நாடு அரசு கூடிய அறநிலையத்துறை கூட செயல்படக்கூடிய கல்லூரிகள் இருக்கிறது, பள்ளிகள் இருக்கிறது. பள்ளிகள் என்ன பண்ணாங்க, சென்ற நிதியாண்டு பட்ஜெட்ல என்ன தெரியுமா பண்ணாங்க, அதெல்லாம் அப்படியே இந்து சமய அறநிலையத்துறை, வனத்துறை பள்ளிகள் அனைத்தும் பள்ளி கல்வித்துறைக்கு கொண்டு வரப்படும். ஏன் கொண்டு வரப்படும்ன்றதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதாவது போதிய கட்டமைப்பு இல்லாத காரணத்தினால், அப்போ அறநிலையத்துறையே ஒத்துக்கொள்கிறது நீங்க சொல்லக்கூடிய காமராஜர் காலத்தில், பக்தவத்ச காலத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளை பராமரிப்பு வச்சுக்க முடியல, அதனால நாங்க என்ன பண்றோம், மெயின் ஸ்ட்ரீம் பள்ளி கல்வித்துறையோட இணைக்கிறேன்னு சொல்லி சொல்லும் போது எப்படி ஆக்சிமரனா இருக்க முடியும்? சரி, பேசுவோம். லக்ஷ்மி, எப்படி பார்க்குறீங்க? ஒரு நிறைய வாதங்களை முன் வச்சிருக்காரு நவநீத், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் இந்த பேச்சு வந்து அவர் அண்ணா பேசின அல்லது அண்ணா உருவாக்கின, அதற்கு பிறகு எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தூக்கி பிடித்த அந்த திராவிட சித்தாந்தம், அந்த பாதையிலிருந்து அவர் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சிட்டார். விலக ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். அமித்ஷா அவர்கள் இங்கே சென்னைக்கு வரும்போது அவர் பக்கத்தில் உட்கார வச்சு இவர் தான் சிஎம் கேண்டிடேட்டுன்னு அனௌன்ஸ் பண்ணுறாரு. மறுநாள் வந்து என்னை தான் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக அமித்ஷா அவர்கள் தேர்வு செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னார். அதற்கு சிறந்த உதாரணமாக மாறிவிட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இதை ஒரு பக்கம் வச்சுருவோம், இது அரசியல். இந்த அரசியலை ஒரு பக்கம் வச்சுட்டு அவங்க சொன்ன வாதத்துக்கு நான் வரேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து அறநிலையத்துறை மொத்தம் 56 கல்வி நிறுவனங்களை நடத்துது. இது கல்வி நிறுவனங்கள் அப்படின்னா வெறும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் கிடையாது. அதில் வந்து 9 கலை அறிவியல் கல்லூரிகள், ஒரு பாலிடெக்னிக், 11
உயர்கல்வி பள்ளி, அதாவது ஹையர் செகண்டரி ஸ்கூலு, ஸ்கூல்ஸ் 5 ஹை ஸ்கூல், 6 எலிமெண்ட்ரி ஸ்கூல், 2 மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், 1 சிபிஎஸ்இ ஸ்கூல், அதுக்கப்புறம் மடங்களாக 6 அர்ச்சகர் பள்ளிகள், அர்ச்சகர் ட்ரைனிங் ஸ்கூல்ஸ் வந்து 6, ஓதுவார் பள்ளிகள் 3, நாதஸ்வரம் மற்றும் தவில் கற்றுக் கொடுக்கறதுக்காக 2 பள்ளிகள், வேத ஆகமம் பயிற்சி பள்ளி வந்து 3, 4000 திவ்ய பிரபந்தம் சொல்லி கொடுக்கறதுக்காக 1 பள்ளி. அப்போ இது எல்லாத்துலேயும் சேர்த்து மொத்தம் 11,665 மாணவர்கள் படிக்கிறார்கள். 392 டீச்சர்ஸ் இருக்காங்க. நம்ம வந்து இப்போ கபாலீஸ்வரர் கோயிலை பற்றி சமீபத்தில் பேச்சு வந்தது, இப்போ இந்த டிபேட்லேயே பேச்சு வந்தது. கபாலீஸ்வரர் கோயிலுக்கான அறிவிப்பு வரும்போது, அதுக்கான டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட்டுக்கான அறிவிப்பு வரும்போது உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கப்படுது. அந்த வழக்கில் வந்து உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க, இது கபாலீஸ்வரர் கோயில் நிதியிலிருந்து கபாலீஸ்வரர் கோயில் கல்லூரி தான், இது கோயிலுக்கு உட்பட்டது தான் இந்த கல்லூரி. அப்போ கோயிலுக்கு உட்பட்டதுன்ற போது இதில் இந்துக்கள் மட்டுமே நியமிக்கப்படலாம் அப்படின்னு கோர்ட்டும் சொல்லிடுறாங்க. நீதிமன்ற உத்தரவே அப்படியே வந்துடுது. இப்போ இது வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமான கல்லூரி கிடையாது, கோயிலுக்கு மட்டும்தான், கோயிலுக்கு சொந்தமானது தான். கோயிலை துறை நடத்துது, துறை நிர்வாகம் பண்ணுது. இதுதான் இங்க இதை மட்டும் கொளத்தூர்ல நடத்துறீங்கன்னு கேட்குறேன். அது வந்து எங்க நடத்தணுன்ற ஜூரிஸ்டிக்ஷன் வந்து எதுலையுமே கிடையாது. ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு அப்படின்னா வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்தந்த கோயில்களுக்கு உட்பட்டு தான் பள்ளிகளையும் கல்லூரிகளையும் நடத்தணும். அப்போ கோயிலுக்குள்ளே மட்டும்தான் நடத்தணும், வேற எங்கேயும் நடத்த முடியாது. அப்படி பார்த்தா நம்ம தமிழ்நாட்டில் வந்து இருக்கக்கூடிய எல்லா ஆதீனங்களும், மதுரை ஆதீனமாகட்டும் இல்லை தருமபுரி ஆதீனமாகட்டும், எல்லாருமே கல்லூரிகளும் பள்ளிகளும் நடத்துகிறாங்க. இப்போ இது எல்லாமே அவங்களுடைய கட்டுப்பாட்டில் கீழே தான் வருது. இப்போ ஆன்மீக பணியோடு சேர்ந்தது தான் கல்வி பணியும். இதைத்தான் நம்ம வந்து ஆரம்பத்திலேருந்தே நம்ம பேசுகிறோம். இப்போ ஹெச்ஆர்என்சி ஆக்ட் பற்றி தான் நம்ம இப்போ பேச்சு வந்தது.